எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து யுஎஸ் மார்க்கெட் பயங்கரமா இறங்கி இருந்ததுங்க. டவ் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது. நேத்து ஒரு 450 பாயிண்ட் டவுனு. S&P 500 ஒரு 26 பாயிண்ட் டவுனு. நாஸ்டாக் ஒரு 93 பாயிண்ட் டவுனுங்க. இது ப்ராஃபிட் புக்கிங்கும் சொல்லலாம். அட் த சேம் டைம் சம் இஷ்யூஸ்லாம் இருக்குங்க. ஒரு சில காரணங்களும் இருக்கு. என்னென்ன காரணம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ரிஸ்க், ட்ரம்ப் டாரிஃப், தென் குளோபல் அன்சர்டனிட்டீஸ், தென் கோல்ட் பிரைஸ் பயங்கரமா ஏறுறதே நமக்கு ஒரு சைன் தான். ஸோ விலைவாசி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் லேபர் மார்க்கெட் வீக்னஸ், அது போக வேலை இல்லாத பிரச்சனை, ஜாப்லெஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட அதிகமா இருக்கு. தென் ப்ரீவியஸ் மந்த்ஸ் கம்பேர் பண்றப்ப ஜாப்லெஸ்னஸ் அதிகமா இருக்குங்க. இதெல்லாம் ஒரு காரணம். தென் செல்லிங் ப்ரெஷர் அங்கேயும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ யூஎஸ் தானே நம்மளுக்கு மதர் மார்க்கெட், அதோட சேர்ந்து இதுவும் இறங்கும். ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 1 இயர்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு 43% அதிகமா ஏறி இருக்குங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே அளவுக்கு ஏறி இருக்கும். கோல்ட்மேன் ஷாக்ஸ் என்ன சொல்றாங்க, இப்ப இருக்கிற பிரைஸ் அதாவது $2,940 பெர் அவுன்ஸ் இப்ப இருக்கு. $3,100 பெர் அவுன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் யூபிஎஸ் என்ன சொல்றாங்க, கோல்டு வந்து $3,000 பெர் அவுன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படியோ $3,000 ரெண்டு பேருமே $3,000 வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அவுன்ஸ் அப்படின்றது என்னன்னா 28.35 கிராம்ஸ்ங்க ஒரு அவுன்ஸ் அப்படின்றது. தென் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிரிக்ஸ் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, தொடர்ந்து கோல்ட வந்து அக்யூமுலேட் பண்றாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சபையில கூட சொல்லியிருந்தாருங்க, நம்ம வந்து ரிசர்வ்ஸை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்க கோல்ட வந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாலரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்க வாங்கல, எங்களோட ரிசர்வ்ஸை வந்து டைவர்சிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பிரிக்ஸ் நேஷன்ஸ் எல்லாருமே கோல்ட வந்து வாங்குறாங்க. அமெரிக்க அதிபரும் வந்து நீங்க வந்து டாலரை டாலரைஸ் பண்ற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு 100% டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வார்ன் பண்ணி இருக்காருங்க. இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட கோல்டு ரிசர்வ்ஸ் 8,133 டன் அவங்க தாங்க அதிகமா வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஜெர்மனி 3,351 டன்ஸ் வச்சிருக்காங்க. இந்தியா 7th பிளேஸ்ல இருக்கு, 876 டன்ஸ் வச்சிருக்கிறோம். நம்ம பக்கத்து நாடு சைனா எடுத்துக்கிட்டோம்னா 5th பிளேஸ்ல இருக்காங்க, 2,279 டன்ஸ். சமீப காலத்துல தாங்க சைனா வந்து அதிகமா கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க. அதுவும் 2024ல அக்ரெசிவா அவங்க கோல்ட வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து பிரெண்ட் க்ரூடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேரல் வந்து 76.45 யூஎஸ் டாலரா இருக்கு. அமெரிக்க டாலர் நேரான இந்திய ரூபாயோட மதிப்பு நேற்றை கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு கொஞ்சம் சரிவுல இருந்து மீண்டு எழுந்திருக்குங்க. 86.63 இந்திய ரூபாயா இருக்குங்க ஒரு யூஎஸ் டாலர். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிருவோங்க. ட்ரம்ப் அவர்கள் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டீல் அலுமினியத்துக்கு 25% டேரிஃப் இருக்கும். அது போக ஃபார்மா, ஆட்டோ, சிப்ஸ் இதுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. தென் ரெசிப்ரோக்கல் டேரிஃபும் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி 0.1ல இருந்து 0.6% வரைக்கும் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் ஷாக்ஸ் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த எக்ஸ்போர்ட்னால ஒரு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து இப்போதைக்கு 2% நம்மளோட டோட்டல் ஜிடிபியில. இப்போ இவர் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுறாரு அப்படின்னா நம்ம வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றது என்ன பண்றோம் யூஎஸ்க்கு, ஃபார்மா, அக்ரி, டெக்ஸ்டைல்ஸ். ஆனா அங்கிருந்து வரக்கூடிய ஃபார்மா, அக்ரி, டெக்ஸ்டைல்ஸ்க்கு நம்ம வந்து அதிகமான டேரிஃப் போடுறோம். இப்ப யுஎஸ் அவங்க போடுற டேரிஃபை விட. ஸோ இதனால ஜிடிபியில நம்மளுக்கு ஒரு 0.6% வரைக்கும் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கோல்ட்மேன் ஷாக்ஸ். ஸோ இதனால நிறைய ப்ராப்ளம் வருங்க இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ்னால. அடுத்து டாடா பவர்ல ஒரு செய்தி வந்துருக்குங்க. டாடா பவர் வந்து அமேசான் வெப் சர்வீசஸ் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்காக போடுறாங்க அப்படின்னா இவங்களோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட்டுறதுக்கு, தென் கன்சியூமர் சென்ட்ரிக் எனர்ஜி எக்கோசிஸ்டத்தை உருவாக்குறதுக்காக இந்த அமேசான் வெப் சர்வீசஸோட அவங்க பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஏற்கனவே ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றாங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங், ஐஓடி, ஏஐல எல்லாம் பயங்கரமா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது டாடா பவருக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். பிஇ 30ல இருக்கு. இந்த நியூஸ் தாங்க நேற்று டாடா பவர் ஒரு 5% மேலே ஏற்ற வச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து டாடா ஸ்டீல்ல ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. டாடா ஸ்டீலோட சிங்கப்பூர் பேஸ்டு ஆர்ம் ஒன்று இருக்குங்க. அதுல ஒரு 191 crore ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க டாடா ஸ்டீல். அந்த சிங்கப்பூர் பேஸ்டு ஆர்ம் என்ன அப்படின்னா டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதை வாங்கினதன் மூலமா அந்த டி ஸ்டீல் பிரைவேட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் வந்து டாடா ஸ்டீலோட ஹோலி ஓல்டு சப்சிடரியே ஆயிருங்க. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு $300 பில்லியன் வாங்கியிருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறைய போடுறாங்க. என்ன காரணத்துக்காக அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் இவிஸ் வந்து அவங்க வித்துட்டாங்க. அது அவங்களோட மைல் ஸ்டோனா இருந்திருக்கு. அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 45 டேஸ் வந்து ஆஃபர் போடுறாங்க. அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ், தென் லாயல்ட்டி போனஸ் அதுன்னு நிறைய கொடுக்குறாங்க. இது 2 வேரியன்ட்க்கு அப்ளிகபிள் ஆகும். ஒன்று வந்து கர்வ் இவி, இன்னொன்று வந்து நெக்ஸான் இவி. நம்ம வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாடா பவர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்ல ஃப்ரீயா சார்ஜ் போட்டுக்கலாம். தென் ஃப்ரீ ஹோம் சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், அதாவது 7.2 கிலோவாட் ஏசி சார்ஜரோட. ஸோ இது வந்து ஒரு குட் மூவ். அவங்களோட சேல்ஸ் நம்பர்ஸை இது கூட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். லாயல்ட்டி போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், இவிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கணும் அப்படின்னா அதில் ஒரு 50,000 ரூபாய் போனஸ் இருக்கும். தென் ஐசி இன்ஜின்ஸை கொடுத்துட்டு இவிஸ் வாங்கணும் அப்படின்னா அதில் ஒரு 20,000 ரூபாய் போனஸ் கிடைக்கும். அடுத்து மாருதி சுசுக்கியில் ஒரு அப்டேட்ங்க. மாருதி சுசுக்கி எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 23ல அவங்களோட மார்க்கெட் ஷேர் ஐசிஇல எடுத்துக்கிட்டோம்னா 41% இருந்திருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் 6 ஆர் 7 இயர்ஸ்க்குள்ள நாங்க வந்து ஒரு 50% மார்க்கெட் ஷேரை பிடிப்போம், இவி செக்மெண்ட்லயே பிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் 3 எஸ்யூவிஸ் நாங்க லான்ச் பண்ண போறோம். அதாவது 10 லட்சத்துக்கு மேல இருக்கிற வேரியன்ட் ஒரு 3 எஸ்யூவிஸ் நாங்க லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு டஃப் காம்படிஷன் வருங்க இனி வரக்கூடிய காலங்களில். ஒன்று மாருதி சுசுகி, தென் அதர் வேரியன்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, தென் டெஸ்லா உள்ள வருவாங்க. எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்து நம்ம வண்டியும் ஓடுங்க. அதை நம்பி தான் நம்ம வந்து இன்னும் அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து செபி ஒரு யூனிஃபைடு இன்வெஸ்டர் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் 2 பேருமே செபியோட கொலாபரேட் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா கன்சாலிடேட்டட் வியூ உங்களுக்கு கிடைக்குங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, நிஃப்டி 50 டாப் 50 கம்பெனிஸ் இருக்குல்ல, அதில் எஃப்ஐஐஸோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்குங்க. தென் ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த 50 கம்பெனிஸ்ல, அவங்களோட ஸ்டேக்கும் குறைஞ்சிருக்குங்க. இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இதெல்லாம் எங்க தான் போயிருக்கு அப்படின்னா டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கையில போயிருக்குது. தென் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிஃப்டி 50 வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு. ஸோ ஓவர் வேல்யூவேஷன்ல ப்ரொமோட்டர்ஸே வந்து நம்ம கம்பெனி அவங்க எஸ்டிமேட் பண்ண வேல்யூவேஷன்ஸை விட அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட்டை வந்து எடுத்து அவங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை தொடர்ந்து கேள்விகள்லாம் இருக்குங்க, அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனை கன்சிடர் பண்ணலாமா இப்பயாவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா தாங்க இருக்கு. பிரைஸ் டு புக் 1.2 தான் இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 5.84 இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 56 தான் இருக்கு. ஸோ அவங்க அதிகபட்சம் வித்தாலும் இன்னும் ஒரு 6% விற்பாங்கன்னு வச்சுக்கோமே. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 300% வந்து ஏறி இருக்குங்க. எஃப்ஐஐஸோட ஹோல்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பப்ளிக் வந்து வெரி லோ, 8% தான் பப்ளிக் வச்சிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பயங்கரமா ஒரு 300% ஏறி இருக்கு இல்லையா. இப்போ எஃப்ஐஐஸ் இதுல இன்னும் விற்கல. ஸோ இதுல எஃப்ஐஐஸ் விற்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் குறையிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். பட் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் படி. பட் இங்கிருந்து 50% அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்தாலும் நான் விழ நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். மினிஸ்கல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணி நான் ஆவரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு தில் இருந்தா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அன்லஸ் அதர்வைஸ் அந்த சைடு போகாம இருக்கிறதே நல்லதுங்க. அடுத்து ஜைடஸ், நாட்கோ இது ரெண்டுல எது சார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் டாக்டர் ரெட்டியும் கூட சேர்த்துக்கிறேன். 3மே லிஸ்ட்ல இருக்கு. நம்ம 3யுமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். பின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்கோ வந்து 8 தாங்க இருக்கு. பட் டாக்டர் ரெட்டி தென் சைடஸ் எடுத்துக்கணும், ரெண்டுமே வந்து 18, 19 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. இதுல டாக்டர் ரெட்டியும் ஜைடஸும் லார்ஜ் கேப், நாட்கோ வந்து மிட் கேப், ஃபியூச்சர்ல லார்ஜ் கேப் ஆக போற கம்பெனி. 3க்குமே கடனை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கடன் இல்லை. இப்ப நான் எப்படி ஒவ்வொரு டைமும் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா 2 நாட்கோ கன்சிடர் பண்ணேன்னா ஒரு ஜைடஸ் ஒரு டாக்டர் ரெட்டி கன்சிடர் பண்ணுவேங்க. அதுக்கு கொடுக்குற வெயிட்டேஜ்ல 2 டைம்ஸ் வந்து நாட்கோ கொடுப்பேன். இல்ல நாட்கோ கொடுக்குற வெயிட்டேஜ்ல பாதி தான் ஜைடஸ்க்கும் ரெட்டிக்கும் கொடுப்பேன். அடுத்து ஜோதி லேப்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இப்பயும் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. பி வந்து 34ல இருக்கு. இப்போ ஒரு 350 ரூபாயில இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது 250க்கு வரட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போங்க. இப்போ வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ வாங்கணும், ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல வாங்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு அடி அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 22,200 இல்ல ஒரு 21,000க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். இதையும் போட்டு சாத்துவாங்க. ஸோ ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல உள்ள போக வேணாம். 250 வந்தா நம்ம அதுக்கப்புறம் லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, நான் வந்து ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகாம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்ச டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் எல்லாத்துலயுமே அப்படிதான் வரும்னு நினைக்கிறேங்க. இப்போ அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணோம்னா நான் செல் பண்ணேன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் வந்து என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் வரும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து வித்ட்ரா பண்ணணும். எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஃபண்டை ட்ரேடிங் அக்கௌண்ட்க்கு ஆட் பண்றோமோ அதே மாதிரி வித்ட்ரா பண்றப்பையும் அதே ப்ராசஸை நம்ம ரிவர்ஸ்ல பண்ணணும். பட் ஐசிஐசி டைரக்ட்ல வித்தியாசமா சொல்றாங்க. ஸ்டாக்ஸ் வந்து சோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இண்டஸ்இண்டுக்கு டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பேங்கிங் செக்டர், தென் கோல்டு ஃபினான்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த டெட் டு ஈக்விட்டியை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மற்றபடி இண்டஸ்இண்ட் இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு. கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. அடுத்து சார் லிஸ்ட்ல இருக்கிறது வந்து எந்த பிரைஸ்ல எப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப கடினம். அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி செபி ஏற்கனவே நிறைய கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன பர்மிஷன் அப்படின்னா நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட்ஸ்ல ஆத்தரைஸ்டு பர்சனா இருக்கிறதுனால நம்மகிட்ட இருக்கிற கிளியன்ஸ்க்கு நான் வந்து கெய்ட் தாங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் எதன் அடிப்படையில நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணலாம். அவ்வளவுதாங்க. இந்த பிரைஸ்ல வாங்குங்க, இந்த பிரைஸ்ல வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பிரைஸுக்கு கீழே போகவே போகாதுன்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க. நம்மளோட B12 லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல டிஎம்பி, எஸ்ஐபி, மணப்புரம் இருக்குங்க. மணப்புரம் ஓகே 200க்கு மேல போயிடுச்சு, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் வந்து கம்மி தாங்க. பட் பிரைஸ் வந்து 200 கிராஸ் பண்றதுனால அதை கூட
உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லினா அதை விட்டுட்டு நம்ம வந்து எஸ்ஐபியே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். டிஎம்பி இப்பயுமே வேல்யூவேஷன்ஸ் நல்லா தாங்க இருக்கு. மிட் கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், தென் டாடா கெமிக்கல்ஸ், தென் நாட்கோ. இது மூணுமே மிட் கேப் பி12. பி12 மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக் லார்ஜ் கேப் தான். இண்டஸ்இண்ட், டாடா மோட்டார்ஸ், ஐடிசி, டாக்டர் ரெட்டி, ஹீரோ, சைடஸ். ஸோ மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ் நம்ம நாளைக்கு எப்படி இருக்கும், ஒரு வாரம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. அதனால தான் நிறைய வாட்ச் லிஸ்ட்ல உள்ளது கூட நான் இன்னும் லிஸ்ட்ல ஆட் பண்ணாம வச்சிருக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஃபர் சைடுக்கு லார்ஜ் கேப்க்கு வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்கலாம், மிட் கேப்க்கு அதோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியா, தென் ஸ்மால் கேப்க்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியா கொடுக்கலாம். இது வந்து பெஸ்ட் வே. அடுத்து வாட்ச் லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா லார்ஜ் கேப் வந்து டாடா ஸ்டீல், விப்ரோ. மிட் கேப் வந்து ஸ்டார் ஹெல்த், அமர் ராஜா, பிர்லா சாஃப்ட், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், தென் பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸ்மால் கேப்னா ஹெச்ஜிஎஸ், ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், கர்நாடகா பேங்க். இதுலயும் நான் உங்களுக்கு சொல்றப்பயே டாடா ஸ்டீலை பத்தி பேசுறப்பயோ இல்ல விப்ரோவை பத்தி பேசுறப்பயோ நான் பிஇ வேல்யூஸ் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். பிஇ வந்து இப்ப விப்ரோவுக்கு 26 இருக்கு, 21, 20க்கு வரட்டும். தென் டாடா ஸ்டீல் பிரைஸ் டு புக் 1.5, அதாவது 108க்கு கீழே வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தென் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஹெல்த்துக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் 30க்கு கீழே வந்துருச்சு. இன்சூரன்ஸ் செக்டர்ல மற்ற ஸ்டாக் கம்பேர் பண்றப்ப அது இப்ப வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். தென் அமர் ராஜா, பிர்லா சாஃப்ட் பிஇ குறையட்டும், 15க்கு வரட்டும் சொல்லியிருக்கோம். இப்ப 25ல இருக்கு. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இப்பயே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. தென் பெட்ரோநெட் நீங்க புதுசா என்டர் ஆகிறதுக்கு 300 கீழே வரணும்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோங்க. ஸ்மால் கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை நான் பல தடவை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அதோட வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கு இப்போ. அதே மாதிரி ஹெச்ஜிஎஸ் ப்ராஃபிட் வந்து நேரோ டவுன் பண்ணியிருக்கிறாங்க. தென் கர்நாடகா பேங்க்கும் இன்னும் ஒரு 10% கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓவராலா மார்க்கெட் இறங்குறப்ப. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஒவ்வொரு ரேஞ்ச் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. ஒவ்வொரு தடவையும் நான் பேசுறப்ப ஒரு சில இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.